இப்போ என்னுடைய பதிவு வீட்டில் உள்ள பொருட்களை எப்படி பாதுகாத்து கொள்வது, அதாவது மளிகை பொருட்களை. அரிசியில் உப்பை மூட்டையாக கட்டி போட்டு கொஞ்சம் பூண்டு தோலை ஒரு துணியில் கட்டி போட்டிங்கன்னா அரிசியில் ஈரம் பிடிக்காது. அப்புறமா நெய்யில் ஒரு துண்டு வெல்லத்தை போட்டு வச்சிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் கெடாது. அதே போல் சாம்பார் பொடி, பருப்பு வகைகள்லையும் ஒரு துணியில் உப்பு கட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா அது எத்தனை நாள் ஆனாலும் கெடாது. பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க, அதையும் போட்டு வைக்கலாம். தயிர் சீக்கிரமாக உறைவதற்கு தோல் சீவாத இஞ்சி அல்லது பச்சை மிளகாயை காம்புடன் போட்டு வைத்தால் தயிர் உறைவதுடன் சீக்கிரம் புளிக்கவும் செய்யாது. எல்லா பொருட்களிலுமே உப்பை மூட்டையாக கட்டி வைக்கலாம். அஞ்சரை பெட்டியில் உள்ள சாமான்கள் வண்டு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் வண்டு வந்தால் வீட்டில் தரித்திர நிலை ஏற்படும். மேலும் சாதம் வைக்கும்போது உலக்கில் அரிசி எடுத்ததும் திருப்பி கொஞ்சம் அரிசியை அந்த பாத்திரத்திலேயே போட்டு வைத்தால் உணவு பஞ்சம் வரவே வராது. தயிர் பகலில் தயிர் சாப்பிடலாம், இரவில் மோராக கடைந்து சாப்பிடவும். இரவில் தயிர் சாப்பிட்டால் தரித்திரம் ஏற்படும். அதுபோல பகலில் பால் சாதம் சாப்பிடக்கூடாது, இரவில் சாப்பிடலாம். 6 மணிக்கு மேல் எந்த பொருளையும் தானம் கொடுக்கக்கூடாது. தானம் என்பது பொதுவாக கணவனும் மனைவியும் மனம் ஒத்து துளசி மற்றும் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றுடன் கொடுப்பதே சரியான முறை. கொடுக்கப்படும் வெற்றிலை பாக்கு ஆகியவையும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். வெற்றிலையில் அழுகல் இருந்தால் தோஷங்கள் ஏற்படும். நீங்கள் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள் என்றால் அதை தாம்பூலத்துடன் முடிக்க வேண்டும். தாம்பூலம் கொடுக்காவிட்டால் அந்த அன்னதானத்துக்கு முழு பலன் கிடைக்காது. வெற்றிலையில் பொதுவாக வெற்றிலை, வாழை இலை போன்றவற்றை வாடவிட்டாலும் தரித்திர நிலை ஏற்படும். வீட்டில் தானியங்களின் அளவு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உப்பு 5 முதல் 10 கிலோ வரை வீட்டில் வைத்திருத்தல் நல்லது. அரிசி, பருப்பு போன்ற பொருட்கள் வாங்க வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர இல்லை என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது. அதுபோல தேன், சந்தனம், விபூதி, குங்குமம் போன்றவையும் வீட்டில் அளவு குறையாமல் இருத்தல் நலம். முதலில் சம்பளம் வாங்கியவுடன் முதலில் மஞ்சள், உப்பு, அரிசி, நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை, பனை வெல்லம், வெல்லம் ஆகிய பொருட்களை வாங்குதல் மிகவும் நல்லது. அதாவது நமக்கு அன்றாடம் தேவைப்படும் பொருட்கள். அதை விடுத்து இறைச்சி, மதுபானம் அல்லது கடவுளுக்கு பிரியமில்லாத வெங்காயம் போன்ற பொருட்களை வாங்கினால் வீட்டில் தரித்திர நிலை ஏற்படும். பணத்தை வாங்கியவுடன் பூஜை அறையில் வைக்கக்கூடாது. அந்த பணம் நம் கையிலே தங்க வேண்டும் என்று நம் கையில் வைத்து கொண்டு நம் குலதெய்வம் பெயரை சொல்லி உள்பக்கமாக வைத்து எண்ண வேண்டும். அதாவது நான் ஒரு வீடியோ போடுகிறேன். பணத்தை 2ஆக மடித்து கீழ் உள்ள பகுதியை நம்மை நோக்கி எண்ண வேண்டும். அப்போது நமக்கு பணப்பற்றாக்குறை என்பது வரவே வராது. யாருக்கேனும் பணத்தை கொடுக்கும்போது மன நிறைவுடன் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். அதாவது அரிசி கடை, அப்புறம் ஊறுகாய் கடை, வடகம் இதெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அப்போ மனசு வருத்தத்தோடு யாருக்கும் கொடுக்கவே கூடாது. நல்ல மனநிறைவோடு இது மாதிரி எனக்கு இன்னும் நிறைய வரவு நான் நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணணும், அதாவது நற்கர்மங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கொடுக்க வேண்டும். பணத்தை கொடுக்கும்போது அக்ஷய என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினால் உங்கள் வாழ்வில் அக்ஷய பாத்திரம் போல பணம் சுரந்து கொண்டே இருக்கும். மன வருத்தத்துடன் யாருக்கும் பணத்தை கொடுக்காதீர்கள். பணத்தை தூக்கி போட்டு விளையாடுதலும் தரித்திர நிலை ஏற்படுத்தும். அதுபோல் தேவைப்பட்ட ஆடைகளை மட்டுமே வாங்குங்கள். ஆடைகள் அதிகம் வாங்கினால் வீட்டில் வறுமை நிலை ஏற்படும். ஆடை என்றென்று வாங்குவது, என்றென்று அணிவது பற்றி இன்னொரு பதிவு போடுகிறேன். எண்ணெய் பொருட்கள் பெரும்பாலும் கெடாது. சாம்பிராணி போடுதல் பற்றி இன்னொரு பதிவு போடுகிறேன். இப்பொழுது நான் கூறியது பொருட்களை எப்படி பாதுகாத்தல் என்பது பற்றி. அப்பளம் போன்றவற்றை கொஞ்சம் அடுப்பில் வெந்நீர் வச்சு எடுத்திருப்போம். அப்போ கொஞ்சம் அடுப்பு சூடாக இருக்கும். அந்த சமயத்தில் அப்பள பாத்திரத்தை அந்த அடுப்பு மேலே வச்சுட்டிங்கன்னா அந்த சூட்லேயே அப்பளம் நல்ல கரகரப்பாக ஆகிவிடும். மழை காலத்தில் நமத்து போக
நமத்து போன அப்பளம் கூட புதிது போல ஆகிவிடும். அதுபோல் பெருங்காயத்துக்கும் மிகுந்த சக்தி உண்டு. நீங்கள் வீட்டு தோட்டத்தில் செடிகள் பட்டு போகிறது, இலைகள் பழுத்து போகிறது என்றால் பெருங்காயத்தை கொஞ்சம் தண்ணீரில் கரைத்து அதனுடன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு ஆகியவற்றை கரைத்து அந்த செடியில் ஊற்றினால் பட்டுப்போன செடிகள் தழைக்கும். அப்புறம் நம்ம வீட்டில் பிஸ்தா, தோல் உள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அக்ரூட், அதிலலாம் தோல் இருக்கும். அந்த தோலை செடியில் போட்டிங்கன்னா அந்த சத்து அந்த செடிக்கு போய் சேரும். அல்லது நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி அதன் பிறகு அதனை செடியில் போடலாம். காபி பொடி காபி பொடி, டீ போன்றவற்றை அளவாக வாங்கி கொள்ளலாம். மீல் மேக்கர், ஏலக்காய், அதாவது சுக்குடன் சர்க்கரையுடன் கல்கண்டு, ஏலக்காய், பருப்புடன் சுக்கு போன்ற பொருட்களை வைக்கலாம். பணம் வைக்கும் இடத்தில் ஏலக்காய், கிராம்பு, சிறிது மல்லிகைப்பூ அல்லது வாசம் மிகுந்த பூக்கள், பச்சை கற்பூரம் ஆகியவற்றை வைக்கலாம். பணத்தை எப்போதும் வடக்கு திசையிலிருந்து எடுக்குமாறு வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் ஒரு சின்ன பூஜை அறையில் ஒரு சின்ன செப்பு பாத்திரத்தில் சில்லறைகளை போட்டு அதை பூரட்டாதி நட்சத்திரத்தன்று கடவுளுக்கு படைக்க மலர்களோ அல்லது வெற்றிலை வாழைப்பழம் வைத்து அர்ச்சனை செய்வதோ போன்ற காரியங்களுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லது குலதெய்வத்திற்கு காணிக்கையாக செலுத்துவதற்கு அந்த சில்லறை காசுகளை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம். மேலும் ஒரு சின்ன மண்பானை வாங்கி அதை சுத்தப்படுத்தி அதில் சர்க்கரை, சாமி படம் பொறித்த காயின்ஸ், சில்லறை காயின்ஸ் போன்றவற்றை போட்டு சிகப்பு துணியால் மூடி நூலால் கட்டி நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள். இவ்வாறு செய்ய பணவரவு அதிகரிக்கும். மேலும் மற்ற தெய்வங்களுக்கு எப்படி